வீட்ல இருக்கிற பல பெரியவங்களுக்கு வந்து யூரின் பிளாடர் மேல இருக்கிற கண்ட்ரோல் போயிறத பார்க்குறோம். அவங்க யூரின் போகணும்னு நெனைப்பாங்க. டாய்லெட் போறதுக்குள்ளயே வந்து யூரின் கொஞ்சம் லீக் ஆயிரும். அது உள்ளாடைகள்லாம் நனைஞ்சிரும். சில சமயம் தரையெல்லாம் கூட ஈரமாகுறது பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, முக்கியமா அந்த பிளாடர் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் பை இருக்கு இல்லையா? சிறுநீர் பையில இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஏஜ் ஆனனால கொஞ்சம் வீக் ஆயிருது. அது முக்கியமான காரணம். அடுத்தது அந்த சிறுநீர் பைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மசில்ஸ் எல்லாம் இருக்கும். வயிறு லோவர் அப்டாமன் மசில்ஸ்ன்னு வயிற்றின் கீழ் பகுதியில இருக்கிற மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆறனாலயும் இந்த மாரியான லீக்கேஜ் வரலாம். அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உடல் பருமன், ஒபிசிட்டி அதிகமா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாரி பிரச்சனை வரத பார்க்குறோம். ஸோ இந்த மாரியான பிரச்சனை இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணணும்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து கம்பல்சரி டாய்லெட் போயி, அங்க இருக்கிற சிறுநீரை கழிச்சிட்டு வந்துரணும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, சிறுநீர் நெறைய தேங்காது. ஸோ சிறுநீர் நெறைய தேங்கினா தான் அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆயி சிறுநீர் வந்து லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எவர் எவர் அங்க பாத்ரூம் போய் டாய்லெட் போயிட்டு வந்துரணும். அதேபோல ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கணும். கெஜல் எக்சர்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்சர்சைஸ் சொல்லுவாங்க. அதாவது வயிற்றின் கீழ் பகுதியும், அடிப்பகுதியும் வந்து ரொம்ப டைட்டா இறுக்கி ரிலாக்ஸ் பண்றது. இறுக்கி ரிலாக்ஸ் பண்றது. இந்த மாதிரியான வயிற்றின் கீழ் பகுதியில இருக்கிற மசில்ஸ்க்கு நல்ல எக்சர்சைஸ் பயிற்சி குடுக்கும் பொழுது, அந்த மசில்ஸ் வீக்னஸ் வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயிற்சிகளையும் அவங்க பண்ணலாம்.